யூ ஆர் நாட் யூ இன் அ ரிலேஷன்ஷிப். ஆக்சுவலி உங்களோட ரிலேஷன்ஷிப்ஸ்ல நீங்களா இருக்கிறதே கிடையாது. லெட்ஸே இப்போ ஏதோ ரீல் பாக்குறீங்க, அந்த ரீலை பார்த்துட்டு அவங்க 2 பேரும் ரொம்ப கொஞ்சம் குழாவுறாங்க அப்படின்னா உங்களோட பெர்ஸ்பெக்டிவ் எப்படி மாறும்னா, ஓகே ஃபைன், ஒரு ரிலேஷன்ஷிப்னா இப்படிதான் இருக்கணும், ஒரு ரிலேஷன்ஷிப்னா இப்படிதான் இருக்கணும்ப்பா அப்படின்னு. அதாவது அடுத்தவங்க அவங்களோட லைஃப்ல என்ன ஒரு ப்ரொஜெக்ட் பண்ண காட்ட விரும்புறாங்களோ, ஒரு ட்ரெய்லர் மாதிரி, அதை நீங்க எடுத்துக்கிட்டு அதை தான் உங்களோட லைஃப், அதுதான் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு நம்புவீங்க. ஸோ இந்த டீடாக்ஸ் பத்தி நான் நிறைய பேசியிருக்கேன். பட் த திங் என்ன, அந்த டீடாக்ஸ் பண்றது மூலியமா தான் அவங்க லைஃப்ல உங்களால சேஞ்ச் பண்ண முடியும். இன்ஃபேக்ட் சோஷியல் மீடியா, என்டர்டைன்மெண்ட், இது எல்பான் மேபி எல்லாமே உங்களுக்கு கொடுக்கறதுன்னா ஒரு ராங் பெர்ஸ்பெக்டிவ், ஒரு ராங் பிலீஃப். ரிலேஷன்ஷிப்னா இப்படிதான் இருக்கணும், ரிலேஷன்ஷிப்னா இதுதான் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன காட்டணும்னு நினைக்கிறாங்களோ அதை தான் நீங்க பாக்குறீங்களே தவிர உண்மை என்னவோ அது நீங்க பாக்குறதே கிடையாது. ஸோ இப்போ நீங்களா இருக்கணும் உங்களோட ரிலேஷன்ஷிப்ல அப்படின்னா, நம்பர் ஒன் விச் இஸ் பி யுவர் செல்ஃப். உங்களுக்கு ஒரு விஷயம், எனக்கு என் பார்ட்னர் கிட்ட இந்த விஷயம் பிடிக்கல அப்படின்னா, ஐயோ அது சொன்னா அவ கோச்சிப்பா, ஐயோ அது சொன்னா வந்து ரிலேஷன்ஷிப் வந்து நல்லா இருக்காது அப்படின்லாம் யோசிக்காம, இது எனக்கு பிடிக்கல, இது நீ வந்து பண்ணாத, எனக்கு இது இன்செக்யூர்டா ஃபீல் ஆகுது, எனக்கு உன் மேல ஒரு கோவம் இருக்கும், எனக்கு உன் மேல ஒரு வருத்தம் இருக்கு. அந்த வருத்தம் என்னன்னா, நீ இந்த மாதிரி வந்து நீ இந்த மாதிரி வந்து ஃப்ரெண்ட்ஸோட, பாய் ஃப்ரெண்ட்ஸோட நான் வெளியே போறது இது எனக்கு சுத்தமா பிடிக்கல. இந்த மாதிரி நீங்க வந்து சொல்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. நீங்களா இருக்கும்போது மேபி அவங்க உங்களுக்கு ஓகே ஃபைன், உண்மையாலுமே உங்களுக்கு ட்ரூவா இருக்காங்க, உண்மையாலுமே அவங்க கூட இருக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா, நீங்க ஓகே இந்த விஷயத்துக்கு வந்து அவங்க ஒத்துக்குவாங்க. இது வந்து அவங்க அடிமைப்படுத்துறது, கண்ட்ரோலிங் அப்படிங்கிறது கிடையாது. எனக்கு இந்த விஷயம் இன்செக்யூர்டா இருக்கு, ஸோ நான் இதை சொல்றேன், எனக்கு இது இன்செக்யூர்டா இருக்குங்கிறத நான் சொல்றேன், அவ்வளவுதானே தவிர இது வந்து கண்ட்ரோலிங் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ இந்த மாதிரி டாக்ஸிக் அட்வைசஸ், ஐ மீன் நானே சம்டைம்ஸ் வந்து நிறைய டாக்ஸிக் அட்வைஸ் கொடுத்துருப்பேன். அது வந்து எப்படின்னா ஒரு டீஜென்ரேட்டான ஒரு பொண்ணை அட்ராக்ட் பண்றதுக்காக மட்டுமே. பட் ஒரு லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப் நீங்க மெயின்டைன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, பி யுவர் செல்ஃப். உங்களோட நீங்களா இருங்க. ஒரு மேபி இது வேகா இருக்கலாம், ரொம்ப ஒரு மாதிரி என்னடா இது எல்லாரும் சொல்றது தானே அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம். பட் நீங்களா இருக்க மாட்டீங்க ரிலேஷன்ஷிப்ல. உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிக்கும்னா சொல்ல மாட்டீங்க, பிகாஸ் அவ ஃபீல் பண்ணுவா, அவ கஷ்டப்படுவான். பட் திங், உங்களுக்கு அது இன்செக்யூர்டா இருக்குன்னா நீங்க சொல்லும் போது ஆட்டோமேட்டிக்கா இது ரெண்டுமே வந்து மாற ஆரம்பிக்கும். பிகாஸ் நீங்க என்ன ஃபீல் பண்றீங்களோ அது உங்களோட பார்ட்னராலையும் ஃபீல் பண்ண முடியும். இதுதான் ரியாலிட்டி தான் உண்மை. இதை பத்தி டீட்டெயிலான வீடியோ சேனல் இருக்கு, ஜஸ்ட்